Hi, hello, welcome. This is Karthik KG. Welcome to Try Me Yourself, and I'm very glad to produce this video series. இந்த வீடியோ சீரீஸ்ல நாம எதை பத்தி பார்க்க போறோம்? இந்த வீடியோ சீரீஸ்ல கம்ப்ளீட்டா நம்ம வந்து ஆப் டெவலப்மெண்ட் பத்தி தான் பார்க்க போறோம். அதுவும் Flutter யூஸ் பண்ணி மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்க்கு எப்படி ஆப் டெவலப்மெண்ட் பண்றது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். Flutter யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஆண்ட்ராய்டுக்கோ இல்லை ஐஓஎஸ்க்கோ இல்லை விண்டோஸ் ஆர் உபுண்டு இது மாதிரி ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு வெப் அப்ளிகேஷனாக கூட நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நம்ம டாட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் கோட்ஸ் கிரியேட் பண்ணால் போதும். டாட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் கிரியேட் பண்ண கோட் Flutter SDK மூலமா ஆட்டோமேட்டிக்காகவே மல்டிபிள் பிளாட்ஃபார்முக்கு அந்தந்த பிளாட்ஃபார்ம் சப்போர்ட் பண்ணுற கோட்ஸ் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஆண்ட்ராய்டுக்கு கோட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்கள் ப்ரிஃபரன்ஸ் வந்து ஜாவா அப்படி இல்லைனா கோட்லினை வந்து முன்னாடியே வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். ஐஓஎஸ்க்கு ஸ்விஃப்ட் செலக்ட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஆப்ஜெக்டிவ் சி செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களோட ப்ரிஃபரன்ஸை முன்னாடியே நீங்கள் ஆப் கிரியேட் பண்ணுறப்ப செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே கோட்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து Flutter டெவலப்மெண்ட்க்கு மெயின் இம்பார்ட்டன்ட் வந்து ஒரு ஐடிஇ நமக்கு தேவை. நான் வந்து ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ ஐடியை யூஸ் பண்ண போகிறேன். அட் த சேம் டைம் நமக்கு வந்து Flutterோட எஸ்டிகே கான்ஃபிகர் பண்ணியிருக்கணும். ஸோ நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அதை நான் கான்ஃபிகர் பண்ணியிருக்க கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்குறதுக்கு நான் Flutter.doctor அப்படிங்கிறத விண்டோஸ் சிஸ்டம் யூஸ் பண்ணீங்கன்னா கமாண்ட் ப்ராம்ப்ட் இல்லை டெர்மினலில் நீங்கள் யூஸ் பண்ணுங்க, லினக்ஸாக இருந்துச்சுன்னா. ஸோ இதில் Flutter டாக்டரை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு Flutter ஓரியன்டாக என்னென்ன இன்ஸ்டாலில் இருக்குது, அதில் எது மிஸ் ஆகுது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக காமிச்சிடும். இப்போ எனக்கு இங்கே பாருங்கள், நோ இஷ்யூஸ் ஃபவுண்டுன்னு காமிச்சிருச்சு. Flutter இன்ஸ்டாலில் இருக்குது, க்ரோம் வந்து வெப்புக்காக இன்ஸ்டாலில் இருக்குங்கிறதையும் காமிச்சிருச்சு. ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ, விஎஸ் கோடு, லினக்ஸ் டூல் சைன், கனெக்டட் டிவைஸ். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு Flutter டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான எல்லா காம்பனன்ட்ஸும் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பாயிண்ட் அவுட் பண்ணி காமிச்சிடும். இதில் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா அந்த பர்டிகுலர் காம்பனன்ட்ஸை நீங்கள் ரீஇன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நாம் ஆப் டெவலப்மெண்ட்டுக்கு தயாராக இருக்கும் இந்த என்விரான்மெண்ட்டில். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நியூ Flutter ப்ராஜெக்ட் கொடுக்க போகிறேன். நியூ Flutter ப்ராஜெக்ட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு Flutter கான்ஃபிகர் பண்ண எஸ்டிகேவோட பாத் கேட்கும். ஸோ நான் வந்து ஹோம் டைரக்டரியில் இருக்குது என்னோட எஸ்டிகே பாத் Flutterக்கு. ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ராஜெக்ட் நேம் வந்து நீங்கள் ஸ்மால் லெட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு வேர்டுக்கு இடையிலையும் கூட நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் Flutter சாம்பிள். ஓகே, ஃபர்ஸ்ட் Flutter சாம்பிள் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே வந்து ப்ராஜெக்ட் லொக்கேஷன் உங்களுக்கு எந்த லொக்கேஷன் வேணுமோ அந்த லொக்கேஷன் கொடுத்துக்கோங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்னோட ஹோம் டைரக்டரிக்குள்ளார ஸ்டுடியோ ப்ராஜெக்ட்ங்கிற ஃபோல்டருக்குள்ள நான் என்னோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதில் என்ன அப்ளிகேஷனா அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக வந்து அப்ளிகேஷன் தான் நான் செலக்ட் பண்ணேன். நீங்கள் பேக்கேஜாக செலக்ட் பண்ணிங்கன்னா பேக்கேஜ், பிளகின் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா பிளகின். இப்போ நான் வந்து அப்ளிகேஷன் தான் ரெடி பண்ண போகிறேன். ஸோ அப்ளிகேஷன் டிஸ்கிரிப்ஷன் வேணும்னா கொடுத்துக்கோங்க உங்களோட ப்ராஜெக்ட் பற்றின இன்ஃபர்மேஷனை. ஸோ இங்கே வந்து ஆர்கனைசேஷனோட பேக்கேஜ் இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்கணும். ஸோ நான் வந்து நம்மளோட வெப்சைட் டீட்டெயில்ஸ் கொடுக்க போகிறேன். trymeyourself. ஓகே, trymeyourself.comங்கிறது நம்மளோட வெப்சைட். அந்த வெப்சைட்டோட பேக்கேஜ் டீட்டெயில்ஸ் நான் கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், நான் சொல்லியிருந்தேன் மல்டிபிள் பிளாட்ஃபார்முக்கு இது கோட் ஜென்ரேட் பண்ணணும். ஆண்ட்ராய்டுக்கு என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணணும்னு கேட்டிருக்கு. கோட்லின் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ப்ரீ செலக்டடாக என்ன இருக்கோ அதை அப்படியே நான் யூஸ் பண்ணுறேன். ஐஓஎஸ்க்கு வந்து ஸ்விஃப்டாக ஆப்ஜெக்டிவ் சிவாக இருக்குது, ஸ்விஃப்டே இருக்கணும்னு நான் விட்டுருக்கேன். ஸோ இப்போ வந்து மல்டிபிள் பிளாட்ஃபார்முக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் எனேபிள் பண்ணுறது இதுதான். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆண்ட்ராய்டு நான் டிக் பண்ணியிருக்கேன், ஐஓஎஸ், லினக்ஸ், மேக் ஓஎஸ், வெப், விண்டோஸ் எல்லாத்தையும் டிக் பண்ணியிருக்க காரணத்தினால என்ன ஆகும் அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்து பேக்ரவுண்டில் கோட்ஸ் வந்து ரீஜென்ரேட் ஆகிடும். நீங்கள் டாட்டில் ஒரு சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது மல்டிபிள் பிளாட்ஃபார்ம் சப்போர்ட் பண்ணுற கோட்ஸ் ஆட்டோமேட்டிக்காகவே ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். இப்போ நான் வந்து இதில் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் ஆண்ட்ராய்டு எமுலேட்டர் மட்டும்தான் ரன்னிங்கில் வச்சுருக்கேன். அந்த காரணத்தினால மற்ற டெவலப்மெண்ட் ஆப்ஷன் எல்லாத்தையுமே நான் வந்து இப்போ அன்செக் பண்ணிக்கிறேன். பட் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃப்யூச்சரில் இதை நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம் அப்படின்றது கீழே தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஃப்யூச்சரில் இதை ரீஎனேபிள் பண்ணிக்கலாம், நோ இஷ்யூஸ். மேலே என்ன ப்ராஜெக்ட் நேம் கொடுத்தனோ அதே வந்து மாடல் நேமாக எடுத்துக்கிச்சு. கண்டென்ட் ரூட் எந்த லொக்கேஷனில் இருக்குங்கிற டீட்டெயில்ஸ் காமிச்சிருச்சு. ஸோ இதெல்லாம் நீங்கள் எந்த சேஞ்சஸும் பண்ண வேணாம். ஸோ இப்போ ஃபினிஷ் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே
ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ கிரியேட் பண்ணுறப்ப என்னென்ன வரும் அப்படின்னா, இப்போ வந்து நான் ஆண்ட்ராய்டை மட்டும் செக் பண்ணியிருக்க காரணத்தினால ஆண்ட்ராய்டுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபோல்டர் இருக்கும். அதே மாதிரி லைப்ரரின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த லைப்ரரி ஃபோல்டர் கீழே நம்மளோட டாட் லாங்குவேஜ்க்கான ப்ரோக்ராம்ஸை நம்ம வந்து ரைட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் எனேபிள் பண்ணியிருப்பாங்க. இதே வந்து நீங்கள் ஐஓஎஸ் செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே ஆண்ட்ராய்டு பக்கத்தில் ஐஓஎஸ்ங்கிற ஆப்ஷன் வந்துருக்கும். வெப் செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா வெப்புங்கிற ஃபோல்டர் ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ அந்தந்த ஃபோல்டர் கீழே அந்தந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன்ஸ்க்கான லைப்ரரிஸ் எல்லாமே ஆட்டோ ஜென்ரேட் ஆகிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஆப் ஜென்ரேஷனில் நம்ம வந்து வேணா எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு எல்லா செக் பாக்ஸும் விச் மீன்ஸ் வெப்புக்கு அதே நேரத்தில் ஐஓஎஸ் அண்ட் விண்டோஸ் இது எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு அதோட ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் எப்படி கிரியேட் ஆயிருக்குங்கிறத கூட நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நோ இஷ்யூஸ். நான் ஆல்ரெடி இதில் வந்து எமுலேட்டர் ஒன்று வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த எமுலேட்டரை தான் நான் ரன் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த எமுலேட்டரில் இப்போ நம்ம கிரியேட் பண்ணியிருக்க இந்த ப்ராஜெக்டை நான் ரன் பண்ண போகிறேன். எந்த சேஞ்சஸுமே நான் பண்ணலை, எதுவுமே சேஞ்ச் பண்ணவே இல்லை. ஸோ கிரியேட் பண்ண ப்ராஜெக்ட்ஸை டைரெக்டாகவே ரன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றது தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ எமுலேட்டர் இட் வில் டேக் லிட்டில் டைம். ஓகே, ஸோ இதில் நான் எந்த சேஞ்சஸுமே பண்ணலை. ஆக்சுவலாக இது வந்து ஃப்ரெஷ்ஷாக க்ரியேட் பண்ண ஒரு சாம்பிள் அப்ளிகேஷன். ஃப்ளட்டர் டெமோக்காக ஃபஸ்ட்டு ஃப்ளட்டர் சாம்பிள் சொல்லி நான் ஒரு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த அப்ளிகேஷனை டைரெக்டாக ரன் பண்ணியிருக்கேன். ரன் பண்ணோன்னே எனக்கு பாருங்கள், ஃப்ளட்டர் டெமோ ஹோம் பேஜ், யூ புஷ்ட் த பட்டன் திஸ் மெனி டைம்ஸ், 0ன்னு ஒரு வேல்யூ ப்ளஸ் வந்து ப்ளஸ் போட்டு ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் பட்டன் இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து நீங்கள் ஃப்ளட்டரில் ஃபஸ்ட்டு டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே இந்த கோட் ஜென்ரேட் ஆகும். இந்த கோடு ஜென்ரேட் ஆகிறப்ப இந்த டிசைன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே கிடைக்கும். ஸோ இப்போ இங்கே வந்து பாருங்கள், மேலே ஒரு ஆப் பார் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஆப் பாரில் டைட்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இதில் பாடி ஆஃப் த கண்டென்ட் ஒன்று இருக்குது. இந்த பாடி ஆஃப் த கண்டென்ட்டில் சென்டரில் 2 டெக்ஸ்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி அவங்க எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா சென்டரில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் காலம் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணியிருக்காங்க. காலம் யூஸ் பண்ணுறப்ப 1 by 1ஆகவே வந்து வேல்யூ டிஸ்பிளே பண்ணலாம். ஏன்னா இது ஃபுல்லாகவே ஒரு காலமாக கன்சிடர் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தடுத்து அந்த காலமில் கீழே வந்து ரோ வைஸாக டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற டெக்ஸ்ட் வந்து கான்ஸ்டன்ட் டெக்ஸ்ட் மாறாது. செகண்ட் இருக்க டெக்ஸ்டோட வேல்யூ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது ஆக்சுவலாக இங்கே 0ன்னு இருக்குது. இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா ஈவென்ட் ட்ரிகர் ஆகி 0+1. ஓகே, ஸோ அந்த வேல்யூ வந்து 0+1ங்கிற வேல்யூ சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ வந்து 1ங்கிறது ரிஃப்ளெக்ட் ஆகும். நம்ம எப்போ வந்து ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணுறோமோ அப்போ. ஸோ அப்போ இங்கே என்ன ஆகுது அப்படின்னா இது ப்ரெஸ் பண்ண +1, அதாவது இருக்கிற வேல்யூவோட 1 ஆட் ஆகி இன்க்ரிமெண்ட் ஆகி நமக்கு அவுட்புட் டிஸ்பிளே ஆகுது. ஸோ நான் மல்டிபிள் டைம்ஸ் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா 1 ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா இன்க்ரிமெண்டல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. எங்கே யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா செட் ஸ்டேட்டில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த செட் ஸ்டேட்டு நம்ம இனிஷியலைஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம டைனமிக்காக ஏதாவது வேல்யூ சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட்டில் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட் கிளாஸை நம்ம எப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணுறோமோ அப்போ நம்ம வந்து இந்த செட் ஸ்டேட்டை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து மை ஹோம் பேஜுங்கிற கிளாஸ் வந்து ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட்டை யூட்டிலைஸ் பண்ணிக்குது. ஸோ அதை யூட்டிலைஸ் பண்ணுற காரணத்தினால அந்த இதில் நம்ம செட் ஸ்டேட்டை வந்து இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஓவரால் இருக்கிற இதோட கம்ப்ளீட் கோடை ரிமூவ் பண்ண போகிறேன். ஸோ ஆக்சுவலாக இது ஃபுல்லாகவே நம்ம வந்து மெட்டீரியல் ஆப்னு சொல்லுவோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், கம்ப்ளீட்டாக எல்லா கோடையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நான் எந்த கோடுமே இல்லை. இப்போ நான் Ctrl+S கொடுத்தேன் அப்படின்னு வச்சுக்கோங்க, இது எனக்கு எரர் அடிக்கும். எதுவுமே இல்லாத காரணத்தினால எனக்கு வந்து எரர் தான் அடிக்கும். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஹார்ட் ரீலோட் மூலமா ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு அவுட்புட் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இப்போ நான் கோடை ரிமூவ் பண்ணிட்டு Ctrl+S கொடுத்தனால இங்கே எனக்கு எரர் காமிக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்தடுத்த விஜெட்ஸ் யூஸ் பண்ணுறது எப்படிங்கிறத பற்றி பார்ப்போம்.